சிறுகடிக்க ஆசை சரியில்ல டுடே எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு நேரா ரோகிணி கிட்ட போயிட்டு, அம்மா உன் புருஷன் ஏதோ கல்யாணி பேயின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, ஒருவேளை இதுக்காக தான் நீ அன்னைக்கு எனக்காக சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்துருக்குன்னு சொல்லி கை கொடுத்தியா? பரவாயில்ல. உன் பொய் சொல்றது உன் ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு. ஒரு வார்த்தை கூட மாற்றி பேசினாலையும் அந்த வார்த்தையில் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி அந்த மாதிரியே நடிச்சிட்டு இருக்கல. நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு. ஆனா உன்னால இந்த வீட்டை மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ரோகிணி இருந்துட்டு எனக்கு வேற வழி தெரியல. மனோஜோட மனசுல கிரிஷ் வரணும்னா இப்படியெல்லாம் பண்ணா மட்டும்தான் கிரிஷை மனோஜ் ஏத்துக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா இந்த சிந்தாமணியை நினைச்சதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் இன்னைக்கும் சேர்ந்து ஏதாவது பிளான் போட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க தினம் தினம் புது புதுசாக ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது. பேசாமல் கிறிஷ் எங்கள் அம்மா கூடயே அமுச்சு விட்டுறலாமா, மகேஷ் வீட்லேயே இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கேயே இருந்தால் உன் புருஷன் எப்போ கிறிஷை ஏற்றுக்க போகிறாங்க, இல்லை நீ தான் எப்போ கிறிஷ் உன்னோட பையனை நீ வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்ல போகிற? அதெல்லாம் முடியாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, கிறிஷ் இந்த வீட்டோட பையன் இங்கே தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லிடுறாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.